ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. காஞ்சி மகா பெரியவா பாதமே சரணம். நாம் இன்றைக்கி அமாவாசை விரத முறை பற்றி பார்க்க போகிறோம். அமாவாசை விரதம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு பித்ருகள் வழிபாடு பற்றி தான் தெரியுது. அதையும் தாண்டி சுபமாங்கல்ய விரத முறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அலகாபுரின்னு ஒரு நாடு. அந்த நாட்டோட மன்னருக்கு குழந்தையே இல்லை. அதனால் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு அவர் தீர்த்த யாத்திரை போகிறாரு. அதனோட பலனாக அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு அசரீரி வருது. அந்த அசரீரியில் உன்னோட மகன் இளமை பருவம் எழுதும்போது இறந்து விடுவான் அப்படின்னு வருது. மனசு ரொம்ப வெறுத்துடுறாரு, ரொம்ப விரக்தி ஆயிடுறாரு. அதனால் இவர் நிறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஒரு நாள் காளி கோவிலுக்கு போனார். அப்போது அந்த காளி கோவிலில் ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, உன்னோட மகன் இறந்து போன பிறகு நீ அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவன் மனைவியோட மாங்கல்ய பலத்தால் திரும்ப உயிர் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டுச்சு. அதனால் மன்னனும் அதே மாதிரி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு நாள் இளவரசனும் இளமை பருவம் எழுதிடுறாரு. அப்போ இறந்தும் போயிடுறாரு. மன்னன் உடனே திருமணத்துக்கு பெண் பார்க்குறாரு. பெண் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு தாய் தந்தை கிடையாது. உறவினர்களும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இறந்து போனவன்னு தெரிஞ்சும் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. இந்த பெண்ணை பாவம் அவன் இறந்துட்டான்னு தெரியாமையே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. உடனே அன்னைக்கு இரவு இருட்டின பிறகு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்க இளவரசனையும் அந்த பொண்ணையும். அந்த பெண்ணுக்கு பாவம் அப்பையும் தெரியல அவன் இறந்துட்டான்னு. விடிஞ்ச பிறகு தான் தெரியுது தன்னோட கணவன் இறந்துருக்கான் அப்படின்ட்டு. உடனே ரொம்ப அழுகிறான். அவள் கூப்பிடாத தெய்வம் கிடையாது. அவளுக்கு என்னெல்லாம் தெய்வங்கள் தெரியுதோ எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்றான். அப்போ உலகத்தோட அம்பிகை ஈஸ்வரி இறங்கி வரான். இவளோட அழுகிற குரல் கேட்டு தன்னோட கணவன் ஈசனோட அனுமதியோட இந்த இளவரசனுக்கு உயிரும் கொடுக்குறான். அன்னைக்கு நாள் தான் ஆடி அமாவாசை. உடனே அந்த பெண் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் உன்னை வேண்டி கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நீ அருள் பாலிக்கணும்னு சொல்கிறான். அதனால் அம்பிகையும் இந்த ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் யாரெல்லாம் இந்த கதையை படிச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து என்ன பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தீர்க்க சுமங்கலியாகவும் அவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இந்த உலகத்தோட அம்பிகை. அதனால் இந்த விரதத்தை நம்மளும் மேற்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக வாழணும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.